ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நகர மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு நகர மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் எண்ணெய் போட்டு இருக்கிறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம், பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு, நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து வெந்தயம், ஜீரகம், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படியே போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வரட்டுங்க. உப்பு போட்டுக்கலாம், நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். கத்திரிக்காய் போட்டு செஞ்சு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு, அமிர்தமாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். 2 தக்காளிங்கிறது மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து போடலாங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா வந்து அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த மசாலா போட்டுக்கலாம். புளி கரைச்சி தண்ணியில் வந்து காரக்குழம்பு மசாலா வந்து போட்டுருக்குறேன், அது அப்படியே இதில் போட்டுக்கலாம். காரம், புளிப்பு எல்லாம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து இந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு மீன் போட்டுக்கலாம், மூடி வச்சு. நல்லா வெந்துச்சு, நல்லா கொதிக்குது, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, திக்காயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் மீன் போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக பால், தேங்காய் பால் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 கொதி வரட்டும், ரெடி ஆகிடும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா திக்காயிடுச்சு. நல்லா மீனும் வந்து நல்லா வெந்து வந்துச்சு. சூப்பரான மீன் குழம்பு, கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், எல்லா ஆஃபீஸ்.